வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொண்டை கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம கொண்டைக்கடலையை வேக வைத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப்பில் இருந்து ஆரம்பித்து ஒரு கப் வரைக்கும் தினமும் எடுத்துக்கலாம், இல்லைனா வாரத்தில் சில நாட்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சுண்டலாகவோ அல்லது சாலட்டாக கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். காலை உணவோட அல்லது மதிய உணவிற்கு முன்பு அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்தது. இதுவே நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். இரவு நேரங்களில் கொண்டைக்கடலை சாப்பிட்றத தவிர்க்கணும், ஏன்னா செரிமான கோளாறுகள் ஒருவேளை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுருங்க. கொண்டைக்கடலை சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை இப்போ நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஹார்ட்டோடைய ஹெல்த் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கொண்டைக்கடலை வந்து தேவையில்லாத இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ், அந்த கொழுப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கொண்டைக்கடலில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து, சாலியபிள் ஃபைபர் வந்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கும். இதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டு விடுவோம். அப்போ ரத்த ஓட்டம் சீரான அளவில் எந்த விதமான கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் இதயத்துக்கு கிடைக்கும். இப்போ ரத்த நாளங்களையும் நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது அதில் நிறைந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி அப்படின்ற அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால அப்போ எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்பட்டு அதில் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலும் நமக்கு வந்து கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளும் போது இருக்கவே இருக்காது. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளணும், பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொண்டைக்கடலை வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடியது. ஸோ இதில் நார் சத்து தான் இருக்கு, கார்போஹைட்ரேட்டுகள் கிடையாது. அப்போ கொண்டைக்கடலை என்ன பண்ணும் அப்படின்னா மெதுவாக செரிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ இதன் காரணமாக ரத்தத்திலும் சர்க்கரையினுடைய அளவு மெதுவாக தான் உங்களுக்கு உயருமே தவிர ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து உயர்த்தப்படாது. இன்சுலின் வந்து செயல்பாடு சிறப்பான அளவில் இருக்கும். இப்போ நீங்கள் கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இன்சுலினுடைய திறனை இது மேம்படுத்தி நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கெல்லாம் சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபடணும், சுகர் ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வராமல் நீங்கள் தடுத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொண்டைக்கடலையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கு. ஸோ கொண்டைக்கடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குடல் நுண்ணுயிரிகள், அந்த கட் மைக்ரோ பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குங்க இல்லையா, ஸோ அது வந்து நம்ம பாதுகாக்கப்படும். இப்போ குடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கொண்டைக்கடலை ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்துக்கொண்டு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றி விடலாம். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அப்போ தொடர்ந்து செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கொண்டைக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். நிறைய உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபீலிங், உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை வந்து நமக்கு இந்த கொண்டைக்கடலை கொடுக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலையில் புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதச்சத்தும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் நிறைந்திருக்கிறதால தான் கொண்டைக்கடலையை சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரம் நமக்கு வந்து பசி எடுக்காது, வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இதனாலேயே நம்ம அதிகப்படியான கலோரிகள் நிறைந்துள்ள மற்ற உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொண்டைக்கடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும்.
இப்போ தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடல் எடையும் உங்களுக்கு வந்து குறைந்து விடும். அப்போ தேவையில்லாத அந்த தொப்பை போன்ற அமைப்புகள், கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னா, பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல் எடையை மேலாண்மை செய்து கொள்ளலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து பராமரித்துக் கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கான தாது உப்புக்கள் வந்து கொண்டக்கடலையில் இருக்குது. கொண்டக்கடலையில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய முக்கிய தாதுக்கள் அடங்கியிருக்கு. ஸோ இது வந்து எலும்புடைய அடர்த்தியை அதிகரிக்கும். வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய எலும்புகள் பலவீனமாகிறத வந்து தடுத்து, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு வந்து தடுத்து எலும்புகளினுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே ஏற்படாது. பன்மடங்கு நம்முடைய உடல் எலும்புகள் பலமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய உடல் அமைப்பை பராமரித்துக் கொள்வதற்கு கொண்டக்கடலை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.